இந்த நம்முடைய சக்தி இருக்குதா உலகத்துல, இப்ப நான் பேசுறேன், நான் உடம்பு சக்தி இருக்கு, அதனால பேசுறேன். இந்த சக்தி எப்படி வந்தது? நான் சாப்பிட்ட உணவுனால வந்து. இந்த உணவு எப்படி உண்டாகுது? பயிர் செடியில விளையுது. அந்த செடிக்கு எப்படி சக்தி வந்தது? சூரியன்ல இருந்து அதை வாங்கி, அந்த பச்சை இலைகள் சூரியன்ல இருக்கிற சக்தியை வாங்கி அது சர்க்கரையை உண்டு பண்ணி தான் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறது, சேமிச்சு வைக்குது. அதான் நாம சாப்பிட்றோம், சக்தி இங்க வந்துருக்கு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் கூட இந்த சூரியன்ல இருந்து வந்த சக்தி தான். அப்படியானா சூரியனோட சக்தி நம்ம நிலத்துக்கு வந்துட்டு திரும்பி போகக்கூடாது. அது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கண்ணாடியை வெயில் அடிக்கிற நேரத்துல வெளியில பிடிச்சிங்கன்னா வெளிச்சம் வந்து சோத்துல உள்ளுக்குள்ள அடிக்குது, சரிதானா? அது மாதிரி சூரியன்ல இருந்து வர சக்தி பூமியை தொட்டுட்டு திரும்புது பாருங்க, அப்ப அது நெருப்பா மாறிடுது. அப்ப அது செடி வாடுது. நம்ம செடிகள் வாடாம இருக்கணும்னா அந்த சூரியனுடைய சக்தி இந்த பூமியில பட்டு திரும்பக்கூடாது. ஞாபகம். அப்படியானா என்ன பண்ணணும்? நெருக்கமா செடி கொடிகளை வளர்த்து முதல்ல ஆகாயத்தை மூடிடும். எது வேகமா வளருதோ அந்த செடி கொடிகளை பயன்படுத்தணும். அது ஆமணக்கா இருக்கலாம், அகத்தியா இருக்கலாம், நம்முடைய கருங்கம்பை